நீ மறுபடியும் அந்த வண்டியை வந்து பெயிண்டிங்கு டிங்கரிங்லாம் விடணுன்ட்டு இப்போ அதை பற்றி நான் இதெல்லாம் டீட்டெயிலெலாம் கேட்டிருக்கேன். நான் டிங்கரிங்கு இந்த பாடி ஷாப் மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படின்றத நான் நினச்சேன். நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை அவங்க ஓட்டி பார்த்துட்டு கரெக்டாக அசம்பிள் பண்ணி சொன்னாங்க. கிளச்சு செட்டு அப்படியே மாற்றணும்னு சொல்லி சொன்னாங்க. பேர் பாலகிருஷ்ணன். நான் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். ஏசியன் மோட்டார்ஸ் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்பில் தான் நான் வந்து பார்த்தேன். சரி இங்கே சர்வீஸ் ஒரு தடவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். நான் வந்து மகேந்திரா வெரிட்டோ கார் வந்து 2011 மாடலை இப்போ சர்வீஸ்க்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா கிளச்சு செட்டு அப்படியே மாற்றணும்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை அவங்க ஓட்டி பார்த்துட்டு கரெக்டாக அசம்பிள் பண்ணி சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு போனேன். 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டாங்க. நல்லாவே சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியை வந்து ட்ரையல் பார்த்த வரைக்கும் நல்லாவே சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து கொஞ்சம் முழு திருப்தியாக இருக்குது. இனி மறுபடியும் அந்த வண்டியை வந்து பெயிண்டிங்கு டிங்கரிங்லாம் விடணுன்ட்டு இப்போ அதை பற்றி நான் இதெல்லாம் டீட்டெயிலெலாம் கேட்டிருக்கேன். நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக என்னன்றதை பார்ப்போம்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நல்லா திருப்திகரமாக பண்ணித்தராங்க அப்படின்றது. கஸ்டமரை நல்லாவே அணுகிறாங்க. ஒவ்வொரு டீட்டெயிலையுமே ஃபோட்டோலாம் எடுத்து கரெக்டாக அனுப்பி இந்த வேலைன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறாங்க. நல்லா இருக்குது. நல்லா ஓவரால் பார்க்கும்போது உங்களுடைய சர்வீஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்றது எனக்கு திருப்தியாக இருக்குது. அதுபோல் நான் இங்கே வந்து பார்த்தப்போ நான் என்ன நினச்சேன்னா டிங்கரிங்கு இந்த பாடி ஷாப் மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படின்றத நான் நினச்சேன். ஆனால் இங்கே எல்லா வேலையுமே ஒன்றா பார்க்குறாங்க. அதாவது எப்படின்னாக்கா மெக்கானிக்ஸ் ஒர்க்கு, ஃப்ளோர் மேட்டு, இன்டீரியரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் நீட்டாகவே வண்டியை புது வண்டி மாதிரி ஒவ்வொரு வண்டி வச்சுருந்தாங்க. பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதாவது ஷோரூம் கண்டிஷனில் இருக்க மாதிரி வண்டி வந்து இங்கே தர்றாங்க, ரெடி பண்ணி தர்றாங்க. அது நல்லா இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நமக்கு ஏசியன் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பி விடலாம் வண்டி அப்படின்றத எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடச்சிருக்கு. நான் வந்து இதை யூடியூப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒத்தக்கடையிலையும் இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே விரகனூர் விட்டு நான் கொண்டாந்து ஆக்சுவலாக விட்டுருக்கிறேன் வண்டியை. விரகனூர் வந்து நம்ம பைபாஸ் ரோட்லேயே வந்தோம்னாக்கா அந்த ராம்நாடு இதெல்லாம் பிரியிற இடத்துக்கிட்டே இருக்குது. தெப்பக்குளம் போகிற வழி அங்கே என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அந்த ரவுண்டானத்துக்கிட்டே இருக்குது. நம்ம கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. வந்து போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பஸ்ஸு வசதியெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக, வண்டியை விட்டுட்டு போக வந்து எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சரி அதனால் இங்கேயே விட்டுட்டு போயிடலான்னு விரகனூரில் விட்டுருக்கேன் வண்டியை. நல்லா இருக்குது. வண்டியோட இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. நன்றி.